படித்ததில் பிடித்தது. செல்போன் சூடாவதை நினைத்து கவலைப்படும் நான் ஏன் பூமி சூடாவதை நினைத்து கவலைப்படுவதே இல்லை? விதை சிறியது, ஆனால் விடை பெரியது. புரியலையா? வாங்க மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். ஸோ இப்போ ஒரு சில்லுன்னு கிளைமேட் இருக்கா? எங்கள் வீட்டை சுற்றி எப்போதுமே சில்லுன்னு கிளைமேட் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு எதுக்க ஃபுல்லாக நிறைய மரங்கள் மட்டும்தான் இருக்கும். எங்கள் வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே மரம் தான் இருக்கும். என்னென்ன மரம் அப்படின்னா, கருவேப்பிலை மரம் இருக்கும், அது பக்கத்தில் வந்து வேப்ப மரம் இருக்கும், அப்புறம் அரளி மரம் இருக்கும், அப்புறம் தென்னை மரம் இருக்கும், எதுக்கு மாமரம் இருக்கும். அதை சுற்றி ஃபுல்லாகவே அங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் இருக்கும். எங்கள் வீட்டை சுற்றி ரொம்ப சில்லுன்னு காற்றடிக்கும். வந்து பாருங்கள், நெல்லிக்காய் மரம், அடுத்து எலுமிச்சை மரம், அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பலாப்பழ மரம். ஸோ பாருங்கள், ஃபுல்லாகவே மரமாக தான் இருக்கும். ஸோ செம்மையாக அங்கே காற்றும் சூப்பராக அடிக்கும். அந்த காற்று நல்லா சில்லுன்னே இருக்கும் அந்த காற்று. ஸோ பாருங்கள், தென்னை மரம் இருக்குது. அடுத்தது இது கெடாரங்காய் மரம். ஸோ அதுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் போனீங்க அப்படின்னா இது கெடாரங்காய் மரம். அடுத்து செம்பருத்தி, அடுத்து அதிலே பக்கத்தில் தென்னை, அப்புறம் இது வந்து ஒட்டு மாங்காய் வீட்டுக்கு பின்னாடி, இது ஒட்டு மாங்காய். அதுக்கப்புறம் இதுவும் தென்னை மரம். அப்புறம் அங்கே முருங்கை மரம் இருக்குது. பக்கத்தில் வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக வாழை, அதுக்கப்புறம் கொய்யா மரம். இது வந்து சாத்துக்குடி மரம். இது சாத்துக்குடி சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொய்யா. அடுத்தது இது மகாகனி. அப்புறம் அங்கே வந்தீங்க அப்படின்னா அரச மரம். இது வந்து இப்போ பூசண மரம், தென்னை மரம். பாருங்கள், சுற்றி தென்னை மரம் தான் இருக்கும். ஸோ எவ்வளோ மரங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டை சுற்றி. ஸோ இதிலே ஒரு சின்ன ஒரு டான்ஸ் போட்டுட்டு திரும்பி மரத்தை விசிட் பண்ண போயிட்டோம். புங்கை மரம் இருக்கும். ஸோ பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக எவ்வளோ நேச்சராக இருக்குது பாருங்களேன்.